நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 8, 31, 154, 9, 2, 3. நெக்ஸ்ட் என்ன வரலாம்? இது வந்து டபுள் ஆப்ரேஷன் மெத்தட். ஃபர்ஸ்டே பேட்டர்ன் சொல்லிடுறேன், செக் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். டூக்கும் த்ரீக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணும். த்ரீக்கும் எயிட்டுக்கும் என்ன, எயிட்டுக்கும் 31க்கும் என்ன, அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிரும். கண்டுபிடிக்க முடியுதா? சரி, ஓகே, பார்க்கலாமா என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு. இன்டு 2 -1, 2 2 4, 4 -1 3. ஓகேவா? அதே மாதிரி 3 9, -1 8, 8 32, -1 31. ஸோ இதே மாதிரி இன்ட்டு 5 -1, இன்ட்டு 6 -1, இன்ட்டு 7 -1 போட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்? இப்போ சொல்லுங்க ஆன்சர். 923 இன்ட்டு 7, 21 மிச்சம் 2, 14 15 16, 63 1 64. ஸோ -1 போட்டோம்னா 6460 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதுதான் டபுள் ஆப்ரேஷன் மெத்தட். டபுள் ஆப்ரேஷன் மெத்தட் என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணிட்டு -1 போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் அது மாதிரி தான். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் பேட்டர்ன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பொதுவாகவே ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் அதிகமாக டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பக்கமாக இருந்துச்சு ஆன்சர் அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ தான் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் அதிகமான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ பேசிக் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ கொடுக்குற கொஷின்ஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். நோட் பண்ணியாச்சா இது? Next question, 6, 7, 13, 40, 159. ஸோ இனிமேல் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். சரியா? சொல்லுங்க பாப்பா ஆன்சர். பேட்டர்ன்ஸை செக் பண்ணுங்க. டிஃப்ரென்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், இல்லை டபுள் ஆப்ரேஷன், ஸ்கொயர், கியூப், இதில் ஆறுத்துலேயே தான் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்க போகிறாங்க. சரியா?
புது பேட்டர்ன்ஸ்லாம் மிஸ்ஸிங் நம்பர்ஸில் எதுவுமே இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுற கொஷின்ஸ், எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. ஸ்பீடு, அந்த அப்ரோச் பண்ணுற அந்த டைமிங் மட்டும்தான் நமக்கு முக்கியம். யாராவது ஆன்சர் ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நிறைய சொல்ல நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டே இருக்கலாம். ஓகே, குட். 796 5 பாப்போமா? குட். ஒருத்தவங்க மட்டும் ட்ரை பண்ணியிருக்கீங்க, மற்றவங்களாம் ட்ரை பண்ணலையா? ஓகே. 6 into 1. ஃபஸ்ட்டு 6க்கும் 7க்கும் என்ன ரிலேட்டிவ்ஸ் பார்க்கணும். +1 பண்ணலாம். அதே மாதிரி 7 + 1 பண்ணால் 8 தான் வரும். ஸோ +1 மட்டும் இதோட ஆப்ரேட்டிவ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? 6 into 1 6 6 + 1 7 அப்படி போட்டு பார்க்கலாமா? இப்போ 7 into 2 14 14 - 1 13 வரும். அப்போ 13 into 3 + 1 40 4 - 1 அப்படின்னா 5 + 1 வரும். புரிஞ்சுதா? ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ், அந்த மாதிரி டபுள் ஆப்ரேஷன் மெத்தட் இது. ஓகேவா? இப்போ 159 into 5 பண்ணலாம். ஓகே, குட். 796 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. $795 + 1 போட்டோம்னா ஆன்சர் நமக்கு 796 வரும். புரிஞ்சுதா? கொஸ்டின்ஸ் யாருக்காவது புரியலையா? இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வச்சு பிக்சர் வச்சும் கேட்கலாம். நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் அதை மாதிரி பார்ப்போம். இதே மாதிரி சீரியஸாக இல்லாமல் பிக்சர்ஸ் ட்ரா பண்ணியும் அதுக்குள்ளே கொஸ்டின்ஸ் மிஸ்ஸிங் நம்பர் மட்டும் கொடுப்பாங்க. ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம அடுத்து பார்க்கலாம். நீங்கள் இந்த பேட்டர்னில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நிறைய கேட்குறாங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சாலே நீங்கள் இந்த சீரீஸை கண்டுபிடிச்சிடலாம்.
Okay, good. 36 correct answer. Okay, pattern பார்க்கலாமா? So, plus 13 add பண்ணிருக்காங்க. இங்க பார்த்தா இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ -7 + 13 -7. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நமக்கு இந்த சீரீஸ் கண்டினியூ ஆயிருக்கு. எது மாதிரி வேணாலும் கண்டினியூ ஆகலாம் சொல்லியிருக்கேன். ஒன்று ப்ளஸ் பண்ணலாம், ஒன்று மைனஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எந்த மாதிரி ஆப்ரேஷன் வரனாலும் இருக்கலாம். ஆனால் என்னது, அந்த பேட்டர்ன் வந்து சீரீஸ் வந்து சேமாக இருக்கணும். அடுத்து என்ன வரணும் அப்போ? +13 +13 ஆட் பண்ணோம்னா 36 வரும் ஆன்சர். நமக்கு ஈஸியான சம் தானே இதெல்லாம். ஆன்சர் பண்ணலாமே எல்லாருமே. பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏன் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பிக்சர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே குட். ஓகே குட். நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க. என்ன பண்ணியிருக்காங்க? நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆன்சர் பக்கம் பக்கமாக இருந்துச்சுன்னா ஒன்று ப்ளஸ் இல்லைன்னா மைனஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். அதுவே கொஞ்சம் நம்பர்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ×4 ×4 ×4 ×4 எல்லாமே ×4ல பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 768 ×4 பார்த்தோம்னா நமக்கு 3072ன்னு வரும் ஆன்சர். ஓகே குட். நிறைய பேர் ஆன்சர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஓகே, இப்போ நம்ம பிக்சர் பேஸ்டு சம் பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எப்படி இந்த மாதிரி பிக்சரில் தான் மிக்சிங் நம்பர்ஸ் வரும். சரியா? ஆப்ஷன்ஸ் இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரலாம் ஆன்சர்? ஸோ நீங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்? இதுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். இதுக்கும் இதுக்கும் அப்படி என்ன வரும்? அப்படி இல்லைன்னா இதுக்கும் இதுக்கும் என்ன, இதுக்கும் இதுக்கும் என்ன, இல்லைன்னா இந்த கிராஸ்ல. ஸோ எப்படியாவது இது ரெண்டு ஏதாவது ரெண்டுத்துக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் போடலாம். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரியா? சின்ன பசங்களுக்கு தான் இந்த மாதிரி சீரியஸ்லாம் கொடுத்து அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்குலாம் என்ன மாதிரி கொஸ்டின்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். வெரி குட். 217 கரெக்ட் ஆன்சர். எப்படி வந்துச்சு பார்க்கலாமா? ஸோ இதுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல பார்க்கணும். இதில் பார்த்துருக்காங்க. சரியா? என்னன்னா 5³ 5³ என்னது? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 25 25 5 125. ஓகேவா? 125 ப்ளஸ் 1 126ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன வரும்னு பார்த்தோம்னா 6 கொடுத்துருக்காங்களா? அப்போ 6³ எவ்வளோ? 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 6 36 36 ஆர் 216. 216 ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 217 கிடைக்கும். டிஃப்ரெண்டாக இருக்கு அந்த கொஷின். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் பேசிக் கொஷின்ஸ். அதை வச்சு தான் இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. இது மிக்சிங் நம்பர்ஸ்ல நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நமக்கு கியூப் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் 5 கிட்டே 125க்கும் 125க்கும் டக்குன்னு என்ன டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 6க்கும் 216க்கும் என்ன டிஃபரன்ஸ் டக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கியூப் வேல்யூஸோ ஸ்கொயர் வேல்யூஸோ மஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக மெமரியில் வச்சுருக்கணும். நோட் பண்ணியாச்சா? பேட்டர்ன்ஸும் சைட் பை சைடாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது ஏன் நம்பர் எப்படி வந்தது நமக்கு தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணுங்க. நடுவில் எப்படி 21 வந்ததுன்னு யோசிக்கணும். ஒருத்தவங்களுக்கு 30 வந்திருக்கு, ஒருத்தவங்களுக்கு 40 வந்திருக்கு. ஆன்சர் 30 கரெக்ட். ஓகே குட். மற்றவங்களாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே குட்.
ஓகேவா? பார்க்கலாமா? இது 2 டிவைட் எப்படி வந்துச்சுன்னு சால்வ் பண்ணலாமா? ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸ் இதெல்லாம் என்னது? ஸ்கொயர் வேல்யூ 64, 36, 49, 121, 81, 10, 100 என்னது? ஒரு ஸ்கொயர் வேல்யூஸ். அட்லீஸ்ட் 1 to 10ஆவது நீங்கள் மெமரி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இது பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது 8ஓட ஸ்கொயர், 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 21 எப்படி வந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. 8 + 6 + 7 = 21. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இது 11 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர், இது 10 ஸ்கொயர். ஸோ 11, 9, 10 இதை மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 13 வரும். ஸோ இங்கே என்ன வரணும்? ஆன்சர் 30. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மூணுத்துக்கும் ஏதோ பண்ணி தான் வந்து 51 வந்திருக்கு. இந்த மூணுத்துல ஏதோ பண்ணி தான் 65 வந்திருக்கு. ஒன்று மல்டிப்ளை பண்ணி இல்லை ஆட் பண்ணியிருக்கலாம், ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். எப்படி இந்த 51, 65 வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே இருக்கிற ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சால்வ் பண்ணுங்க. ஓகே, குட். ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆன்சர் 120 கரெக்டு. ஓகே, குட். ஓகே, எல்லாருக்குமே பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. ஓகே, குட். பார்க்கலாமா? 6 இன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 51 எப்படி இருந்தது? 6 இன்ட்டு 8, 6 8 48 ப்ளஸ் 3 51. ஓகேவா? இன்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா 20 இன்ட்டு 5 ப்ளஸ் 20 பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? 120 ஆன்சர். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க மற்றவங்களாம். புரியுதா?
சால்வ் பண்ணுங்க. என்னாச்சு? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலையா? ஓகே, பாப்போமா? ஒண்ணும் இல்ல. இந்த மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஆட் பண்ணுங்க. எதுவுமே கொடுக்கல அந்த மாதிரினா மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 35 வரும். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? நமக்கு 35 வரும். ஸோ அதே மாதிரி இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? சேம் 35 தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன தான் வரும்? நமக்கு 35 தான் வரும். ஸோ 35 என்ன பண்ணலாம்? 11 + 10 21. ஸோ ஆன்சர் 40. ஓகே, குட். சரி, என்ன பண்ணியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு 5 சம்ஸ் நான் வந்து இங்கே ரைட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு 10 மினிட்ஸில் இது முடிஞ்சிருமா? ஒரு 6 மினிட்ஸில். ஓகே, 6 மினிட்ஸில் முடியுது. ஒரு 5 சம்ஸ் நாங்கள் போடுறேன். போடுற வரைக்கும் போடுங்க. மற்றதெல்லாம் ஹோம் ஒர்க்காக சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஷின்ஸை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்காக சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். சரியா? டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. ஓகே, எழுதி நோட் பண்ணிக்கோங்க. ஹோம் ஒர்க் சம். ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின். இதில் கமா வந்து கூட கொஷின்ஸ் வரும். சரியா? எல்லா கமா இல்லாமே கொஷின்ஸ் வரும். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது பேட்டர்ன்ஸ் மட்டும்தான்.
நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் கொஸ்டின் வரையறதுக்குள்ள முடிஞ்சிருமான்னு தெரியல, ட்ரை பண்றோம் ஸ்பீடா. ஓகேவா? இந்த 3 கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. சரியா? க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது ஹோம் ஒர்க்கா சால்வ் பண்ணிவாங்க. டவுட்னா நீங்க இந்த ஆன்சர் வரலன்னா என்கிட்ட நாளைக்கு கேளுங்க, நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? என்ன டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும் ஆன்சர்? சால்வ் பண்ணீங்களா யாராவது? கொஸ்டின் மார்க் எங்க வேணாலும் வைக்கலாம். சரிங்களா? நடுவுலயும் இருக்கலாம், லாஸ்ட்லயும் வரலாம்.